குட் ஈவினிங் காய்ஸ். இன்றைக்கு வந்து 2020ஆம் ஆண்டு நடைபெற்ற உயர்தர பரீட்சை பொருளியல் பேப்பர் பார்க்க போகிறோம். ரைட். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பேப்பர் கட்டாயமாக செஞ்சிருக்கணும். பேப்பர் செய்யாமல் இந்த வீடியோ பார்க்குறதால ஏற்படுற பிரயோஜனம் குறைவு. நீங்கள் ஒரு தடவை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதன் பிறகு இந்த பேப்பரை பார்த்துக்கொள்ளுங்க. ப்ராக்டிஸ் பண்ணாமல் பேப்பர் பார்க்காதீங்க. ஓகே. பிகாஸ் ப்ராக்டிஸ் பண்ணினா தான் உங்களுக்கு எந்த இடத்துல நீங்கள் எங்கன்னா மிஸ்டேக் விட்றீங்க, எங்கன்னா பிள்ளைகள் விட்றீங்கன்னு உங்களுக்கு தெரியும். ரைட். எந்த கேள்வி உங்களுக்கு விளங்குது, எந்த கேள்வி உங்களுக்கு விளங்க இல்லை, இதெல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணினால் மாத்திரமே உங்களுக்கு தெரியும். அதனால் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு வீடியோஸை பாருங்கள். ப்ராக்டிஸ் பண்ணாமல் பார்க்காதீங்க. வீடியோ ஆரம்பத்திலே நான் சொல்லிட்டேன். ஓகே. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாமல் வந்திருந்தால் கட்டாயம் பேச்சு பேப்பர் ஒருத்தர் செய்து பார்த்துட்டு அதன் பிறகு வந்து வீடியோஸை பார்த்துக்கொள்ளலாம். ரைட். முதலாவது கேள்வி, நம்ம ஸ்ட்ரைட்டாக கேள்விக்கு போகலாம். முதலாவது கேள்வி, ஒரு இலவச பொருள் பின்வருவனவற்றுள் எப்பண்பினை கொண்டிருக்கும். அதாவது இலவச பொருளில் பண்பு கேட்டிக்குது. ஓகே. பொருளியல் தொடர்பாக பொருளியலில் பண்டங்கள் இருவகைப்படும். ஒவ்வொரு கேள்வி விளக்கப்படுத்தும் போதும் அது தொடர்பாக முழுமையான விளக்கத்தை தரேன். ரைட். பண்டங்கள் இருவகைப்படும். ஒன்று பொருளாதார பண்டம், ரெண்டாவது இலவச பண்டம். ரைட். பொருளியல்ல பண்டங்கள் இருவகைப்படும். இதே மாதிரி வளங்களும் இருக்குது. வளங்களும் பொருளாதார வளம், பொருளாதாரம் அல்லா வளம் அப்படின்னு சொல்றது. ரைட். இலவச பண்டத்துக்கு இன்னொரு பேர் தான் பொருளாதாரம் அல்லா பண்டம். இது வந்து சிம்பிள் விஷயம். இதை வந்து லேசாக கண்டுபிடிக்கலாம். எப்படின்னு சொன்னால், பொருளாதார பண்டத்துல பண்புகள் மெயினாக 2 பண்புகளை கொண்டிக்குது. மெயினாக 2 பண்புகளை கொண்டிக்குது. என்னவெல்லாம்? முதலாவது, பொருளாதார பண்டத்துக்கு அமையச் செலவு காணப்படும். அமையச் செலவு. ரெண்டாவது, நிரம்பல்ல அருமைத்தன்மை காணப்படும். பொருளாதார பண்டம் நிரம்பல் செய்கிறதுல அருமைத்தன்மை காணப்படும். இலவச பண்டத்துக்கு அதே மெயின் 2 பண்புகள் இருக்குது. அமையச்செலவு இல்லை. அமையச்செலவு இல்லை. ரெண்டாவது மெயின் பண்பு அருமைத்தன்மையும் இல்லை. இதுதான் பொருளாதார பண்டங்களில் ஒரு பிரீஃப். நான் வந்து ஒரு கான்செப்டை ஒரு பிரீஃபாக விளக்கப்படுத்தினேன். இப்போ நம்ம வந்து அந்த கேள்வியிலே ஆன்சரை மட்டும் பார்த்துட்டு போகிறது நோக்கம் இல்லை. நம்ம அந்த கேள்வியை செஞ்சுட்டு அந்த கேள்வி தொடர்புகிற அனைத்தையும் பார்க்கணும். ரைட். அதனால தான் பண்டங்கள், அதாவது இலவச பொருள் அப்படின்னு கேட்டிருந்தா பண்டங்கள் சொல்லி அந்த பண்டங்களோட வகைகள் சொல்லி அதோட பண்புகளையும் சொல்லிக்கிறேன். ஓகே. இப்போது பொருளாதார பண்டத்துக்கு உதாரணம் என்ன சொல்லலாம்? ஒரு சும்மா சாதாரணமாக ஒரு பேனை, அது ஒரு பொருளாதார பண்டம். உங்களோட தேவை விருப்பங்களை பூர்த்தி செய்கிறது. இதுக்கு வந்து அமையச் செலவு ஏற்படும், உற்பத்தி செய்கிறதுல அருமைத்தன்மையும் ஏற்படும். பொருளாதாரம் இலவச பண்டம்னு சொன்னால், பொருளாதாரம் அல்லா பண்டம் அல்லது இலவச பண்டம்னு சொன்னால், சாதாரணமாக சூரிய ஒளி உங்களோட தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கு பயன்படுற அமைச்செலவும் அருமையும் இல்லாத பண்டங்களை சொல்கிறது. ரைட். இப்போ கேள்வியை பார்க்கலாம். ஒரு இலவச பொருள் பின்வருவனவற்றுள் எப்பண்பினை கொண்டிருக்கும். இவங்க வந்து பண்பை பற்றி கதைக்கிறாங்க. ரைட். பார்க்கலாம். அப்பொருளின் கேள்வியுடன் ஒப்பிடுகையில் ஓரளவு அருமைத்தன்மை கொண்டிருக்கும். அருமைத்தன்மை கொண்டிருந்தால் அது என்ன? இலவச பொருளா? இல்லை, அருமைத்தன்மை பொருளாதார பண்டம் தான் கொண்டிருக்கும். எனவே முதலாவது ஆன்சர் வந்து பொருளாதார பண்டம். ரெண்டாவது, அப்பொருளை நிரம்பல் செய்வதில் அமையச்செலவு ஏற்படாது. அமையச்செலவு ஏற்படாட்டி, நிரம்பல் செய்கிறதுல அமையச்செலவு இல்லைன்னு சொன்னால் அது என்ன பண்டம்? இலவச பண்டம். எனவே ரெண்டாவது ஆன்சர் சரி மாதிரி இருக்குது, வச்சுக்கொள்ளும். அடுத்ததையும் வாசிப்போம். அப்பொருளின் உற்பத்தியோ அல்லது நுகர்வோ வெளிவாரி விளைவு எதனையும் ஏற்படுத்தாது. வெளிவாரி உள்வாரி விளைவுகள் சம்பந்தமா நம்ம வந்து இலவச பொருள், அதாவது பண்டங்கள் தொடர்பாக வெளிவாரி உள்வாரி விளைவுகள் பார்க்கறது இல்லை. ரைட். பண்புகள் பார்க்கும்போது, அதாவது பண்டங்கள்ட பண்புகள் பார்க்கும்போது இந்த அமையச்செலவும் அருமைத்தன்மையும் தான் மெயினாக கான்செப்ட். அந்த மெயின் கான்செப்டில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். ரைட். எனவே மூணாவது ஆன்சரும் வராது. நாலாவது, அப்பொருள் அரசாங்கத்தினால் கட்டணமின்றி இலவசமாக வழங்கப்படும். இந்த இடத்துல என்ன செய்யுது? அரசாங்கத்தால் கட்டணமின்றி இலவசமாக வழங்கப்பட்டு அது இலவச பண்டம் தானே அப்படின்ட்டு ஆன்சர் கொடுக்குறது. அப்படி இல்லை. இலவச பண்டம்னு சொன்னால் யாருக்குமே அமைச்சல் ஏற்படக்கூடாது, யாருக்குமே அருமைத்தன்மை ஏற்படக்கூடாது. உதாரணத்துக்கு நீங்கள் அரசாங்கத்தால் கட்டணமின்றி இலவசமாக வழங்கப்பட்டாலும், உதாரணமாக பாடசாலை சீருடை எடுத்துக்கொள்ளுமே. சீருடை வந்து அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்பட்டாலுமே அது அரசாங்கத்துக்கு என்ன ஒரு அமைச்சலவை ஏற்படுத்தும்.
அதே மாதிரி அரசாங்கத்துக்கு ஒரு நிரம்பல்ல அருமைத்தன்மையும் ஏற்படுத்தும். ரைட். அப்போ அது அரசாங்கத்துக்கு ஒரு அருமைத்தன்மையும் அமைச்சலும் ஏற்படுத்துது. எனவே அது இலவச பண்டம் அல்ல. இலவச பண்டம்னு சொன்னால் யாருக்குமே அமைச்சல் வைக்கக்கூடாது, யாருக்குமே அருமைத்தன்மையும் வைக்கக்கூடாது. எனவே 4வது ஆன்சரும் வராது. 5வது, அப்பொருளின் நுகர்வானது சமூக ரீதியில் விரும்பத்தக்கது என்பதால் அரசாங்கத்தினால் அப்பொருள் வழங்கப்படும். 4வது ஆன்சரை தான் 5வது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிக்கலாம். என்ன, அரசாங்கத்தினால் கட்டணம் வழங்கப்படுமா, இது அரசாங்கத்தினால மக்களுக்கு விரும்ப பாய்கிறேன் அப்படின்றதால அரசாங்கத்தால் வழங்கப்படுமா. இதுவும் அதே தான். அரசாங்கம் இலவசமாக வழங்கினாலுமே அதுக்கு என்ன, அரசாங்கத்துக்கு ஒரு அமைச்சலோ ஏற்படும், அரசாங்கத்துக்கு ஒரு அருமை பிரச்சனை ஏற்படும். எனவே அது இலவச பண்டம் அல்ல. எனவே ஆன்சர் 2வது ஆன்சர். அப்பொருளை நிரம்பல் செய்வதில் அமைச்சலவு ஏற்படாது. ஏற்படாட்டி அது என்ன, இலவச பண்டம். ரைட். 2வது கேள்வி, பொருளியலாளர்களால் மூலதனம் எனும் பதத்தினால் சிறப்பாக கருதப்படுவது. மூலதனம், நான் இப்போ அதை விளக்கப்படுது எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு கேள்வி ஆன்சருக்கு போவோம். மூலதனம், மூலதனம்டா மெயினா என்னன்னு சொன்னா மனிதனால் உருவாக்கப்பட்ட, மனிதனால் உருவாக்கப்பட்ட பொருட்கள் சேவைகள் உற்பத்தியில் பயன்படும். பொருட்கள் சேவைகள் உற்பத்தியில் மனிதனால் உருவாக்கப்பட்ட பொருட்கள் சேவைகள் உற்பத்தியில் பயன்படும் உபகரணம், பொறி, இயந்திரங்கள், கருவிகள் அனைத்துமே என்ன, மூலதனம் எனப்படும். இதுதான் மூலதனத்திட வரைவிலக்கணம். ரைட். இந்த மூலதனத்தை வரைவிலக்கணத்தை வச்சு இதில் சில பண்புகள் சொல்லலாம். என்ன, மனிதனால் உருவாக்கப்பட்டது ஒரு பண்பு, பொருட்கள் சேவைகள் உற்பத்தியில் பயன்படுத்துதல் அப்படின்றது ஒரு பண்பு. 3வது பண்பு என்ன சொல்லலாம், மீண்டும் மீண்டும் பயன்படுத்தலாம். அதாவது ஒரு கருவியோ உபகரணமோ ஒரு தடவை யூஸ் பண்ணுறது இல்லையே, அதை பல தடவைகள் யூஸ் பண்ணி உற்பத்தி செய்யலாம். எனவே மீண்டும் மீண்டும் பயன்படுத்தக்கூடியது, பயன்படுத்த முடியும். வினைத்திறனை அதிகரிக்க முடியும். அதாவது இப்போ உபகரணம், பொறி, இதுக்கு என்ன செய்யறது, காலப்போக்கில் ஒரு ஏதாச்சும் ஒரு பழுதுகள் ஏற்படும். பழுதுகள் ஏற்படும் போது அதுக்கு நம்ம ஒரு திருத்தத்தை செஞ்சால் வினைத்திறன் மேம்படும். இது மாதிரி பண்புகள் இருக்குது. அதே மாதிரி அடுத்தது இருக்குது வகைகள். இப்போ நான் மூலதனம்னு சொன்னால் அது கேள்விக்கு மட்டும் ஆன்சரை சொல்லாமல் அது தொடர்பாக அனைத்தையுமே சொல்லிட்டு போகிறேன். ரைட். அதனால தான் நான் பேப்பரை செஞ்சுட்டு வர சொன்னேன். இப்போ செஞ்சுட்டு வரும்போது நீங்கள் ஒரு பேப்பர் செஞ்சாலுமே அது ஒரு ரிவிஷன் மாதிரி இருக்கும். வகைகள்னு சொல்ல போனால் எப்படி, சுழலும் மூலதனம், நிலையான மூலதனம், பொருளாதார பொது செயற்பாட்டு மூலதனம், அதே மாதிரி சமூக பொது செயற்பாட்டு மூலதனம், அதே மாதிரி இயற்கை மூலதனம், இந்த மாதிரி மூலதனத்தின் வகைகளும் காணப்படுகின்றது. ரைட். இப்போ மூலதனம் தொடர்பாக உங்களுக்கு மூலதனம் என்ன, மூலதனத்தின பண்புகள், மூலதனத்தின வகைகள், இப்போ இதுலேயே ஒவ்வொரு விளக்கம் சொன்னது எக்ஸ்ட்ரா தானே. அது நீங்கள் இப்போ நான் வகைகளை சொல்லிக்கிறேன் ப்ரீஃபாக, நீங்கள் நோட்ஸில் தேடி அதை என்னென்னு பார்த்துக்கணும். நான் ஃபார்ம் இல்லைன்னு சொன்னேன். ரைட். இப்போ கேள்விக்கு வரும். பொருளியலாளர்களால் மூலதனம் எனும் பதத்தினால் சிறப்பாக கருதப்படுவது. மூலதனம் என்ன, இதுதான் மூலதனம். மனிதனால் உருவாக்கப்பட்டிருக்கணும், பொருட்கள் சேவைகள் உற்பத்தியில் பயன்படுத்தப்படும். ரைட். வேறு பொருட்களையும் சேவைகளையும் உற்பத்தி செய்யும் பொருட்டு மனிதர்களால் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களை ஆகும். ஆன்சர் சரி மாதிரி இது வச்சுக்கணும். பங்குகள் மற்றும் முறிகள் போன்ற வடிவிலான மூலதனத்தை கொள்வனவு செய்ய பயன்படுத்தப்படும் பணமாகும். பொருளியல்ல பணம் மூலதனமா, பொருளியல்ல பணம் மூலதனம் இல்லை. பணம் மூலதனம் இல்லை பொருளியல்ல. பட் கணக்கியல் அக்கௌண்டிங் வியூவில் பணம் ஒரு மூலதனம்னு கருதப்படுறது. ஆனால் பொருளியல்ல பணம் ஒரு மூலதனம் இல்லை. எனவே 2வது ஆன்சர் வராது. 3வது, மூலதனத்தை கொள்வனவு செய்யும் நோக்கில் வீட்டுத்துறையால் திரட்டப்படும் சேமிப்புகள் ஆகும். சேமிப்புனா அது ஒரு பணம் தான், பணம் மூலதனமா இல்லை. அப்போ 3வது ஆன்சரும் வராது. மூலதனத்தை கொள்வனவு செய்ய முயற்சியாளர்களால் பயன்படுத்தப்படும் பணமாகும். பணம்டா மூலதனம் இல்லைன்னு ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். எனவே 4வது ஆன்சரும் வராது.
அசையா ஆதனங்கள் காடுகள் உலோகங்கள் மற்றும் கனிய வளங்களாகும். இந்த கேள்வி சரியான ஒரு ஆன்சர் மாதிரி இருக்குது. அசையா ஆதனங்கள் மூலதனம் சரி, காடுகள் வந்து இயற்கை மூலதனத்துக்குள்ள வரலாம், உலோகங்கள் வரலாம், கனிய வளங்களும் வரலாம். நிலம் அப்படின்னு பார்த்தா, அதாவது நிலம் உழைப்பு மூலதனம் முயற்சி அந்த வகையில் பார்த்தா கனிய வளங்கள் நிலத்துக்கு போயிடும். ஆனால் இயற்கை மூலதனம் அப்படின்ற வகைகளை பார்க்கும்போது வரலாம். நீங்கள் அப்படி ஒரு ஆர்குமெண்ட் பண்ணலாம். பட் இந்த இடத்துல சரியான ஆன்சர் கேட்டீங்க. இது வந்து வரைவிலக்கணம் தொடர்பாக சம்மந்தப்பட்டிக்குதா? இது வந்து உதாரணம் தந்திருக்கலாம். ஆனால் மெயின் சரியான ஆன்சர் வேறு பொருட்களையும் சேவைகளையும் உற்பத்தி செய்யும் பொருட்டு மனிதர்களால் உற்பத்தி செய்யப்படும் பொருட்கள், அதுதான் மூலதனம். இதில் மூலதனத்தின் வகைகளுக்குள்ள வரலாம். இருந்தாலும் இந்த இடத்துல சரியான ஆன்சர், மிச்சம் பொருத்தமான ஆன்சர் முதலாவது ஆன்சர். மூணாவது கேள்வி. மூணாவது கேள்வி, எல்லா பொருளாதார முறைமைகளும் அருமை பிரச்சனையை எதிர்கொள்கின்றன எனும் கூற்றினால் கருதப்படுவது. ரைட். இப்போ அருமை தொடர்பாக வரும். முதல்ல அருமைன்ற என்ன? அருமைன்னு சொன்னா மனித விருப்பங்கள் எல்லையற்றதாக இருக்கிறது. மனித விருப்பங்கள் எல்லையற்றது. ஆனா அதனை பூர்த்தி செய்வதற்கான வளங்கள் என்ன செய்து? வளங்கள் வரையறுக்கப்பட்டது. அதற்கு பேர் தான் அருமை. எப்படி மனித விருப்பங்கள் எல்லையற்றதாகவும் அதனை பூர்த்தி செய்வதற்கான வளங்கள் வரையறுக்கப்பட்டும் காணப்படுவதுதான் அருமை. உதாரணத்துக்கு என்ற நபர்கிட்ட 1,00,000 ரூபாய் பணம் இருக்குன்னு சொல்லுமே. பணம் ஒரு வளம் அப்படின்ட்டு அந்த வியூவில் வராமல் சும்மா உதாரணத்துக்கு விளக்கத்துக்காக சொல்கிறேன். 1,00,000 ரூபா பணம் இருக்குது. ஏக்கி உதாரணம் சொல்லலாம். அந்த 1,00,000 ரூபாய் வச்சு என்னென்னலாம் அவங்களுக்கு விருப்பம்னு கேட்டால் அவர் என்ன சொல்லுவார்? ஒரு ஃபோன் வாங்கணும்னு சொல்லுவார், ஒரு ட்ரிப் போகணும்னு சொல்லுவார், வேற என்ன ஒரு கோர்ஸ் ஒன்று செய்வோம், ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி படிப்போம் அப்படின்னு சொல்லுவார். அவருடைய விருப்பங்களை அவர் சொல்லிட்டு இருப்பார். ஆனால் அந்த எல்லா விருப்பத்தையும் இந்த 1,00,000 ரூபாய் வச்சு பூர்த்தி செய்யலுமா? பூர்த்தி செய்ய இயலாது. அவர்கிட்ட இருக்கிற வளம் வந்து வரையறுக்கப்பட்டது. இதுதான் பிரீஃப் கான்செப்ட் அருமைன்னு என்னன்னு சொல்லிக்கிறேன். ரைட். இந்த இடத்துல கேள்வி அருமை பிரச்சனையை எதிர்கொள்கின்றன எனும் கூற்றினால் கருதப்படுவது எல்லா பொருளாதார முறைமைகளும், அதாவது பொருளாதார முறைமைகள் இருக்குது, கலப்பு பொருளாதாரம், சந்தை பொருளாதாரம், கட்டளை பொருளாதாரம், இப்படி பொருளாதார முறைமைகள் அருமை பிரச்சனை எதிர்கொள்வதற்கான காரணங்கள் அப்படின்ட்டு இருக்குது. இப்போ கேள்வி வந்து கூற்றினால் கருதப்படுவது அருமை பிரச்சனையை எதிர்கொள்கின்றன அப்படின்னா என்ன? ஒவ்வொரு ஆன்சராக பார்ப்போம். சமூகத்தில் கிடைக்கத்தக்கதாக உள்ள வளங்கள் சிலவற்றின் தொகைகள் அவற்றின் கேள்வியை விட கூடுதலாக இருப்பதாகும். அதாவது வளங்கள் கிடைக்கிறது வந்து கேள்வியை விட கூடுதலாக, வளங்கள் கூட கிடைக்குதான் வளங்கள்ட கேள்வியை விட. அது அருமை. அருமையான வளங்கள் வரையறுக்கப்பட்டுகிறது தான் அருமை. எனவே முதலாவது ஆன்சர் வந்து எதிர்மாறாக சொல்லப்படுகிறது. எனவே முதலாவது ஆன்சர் வராது. ரெண்டாவது, ஒரு நாட்டில் கனிம படிமங்கள் குறிப்பிட்ட அளவு மட்டுமே கிடைக்கத்தக்கதாக இருக்கும் என்பதாகும். அருமைன்ற நம்ம கனிம படிமங்கள் அப்படின்ற கதைக்குதோம் இல்லையே. மனித விருப்பங்கள் எல்லையற்றதும் வளங்கள் வரையறுக்கப்பட்டதும் இது வந்து சரி மாதிரி இருக்குது. ஆனால் வந்து அது பொருத்தம் இல்லை. அது அருமைன்ற தொடர்பாக ஒரு கான்செப்டை விளக்கப்படுத்தல, அது ஒரு உதாரணத்தை சொல்கிற மாதிரி இது. ரைட், அதை அப்படி வச்சுக்கொள்ளும். மூன்றாவது, வளங்களின் அருமைத்தன்மை காரணமாக நாடுகள் நிறை தொழில் மட்டத்தை அடைய தவறிவிட்டன என்பதாகும். அருமைத்தன்மை காரணமாக நாடுகள் நிறை தொழில் மட்டத்தை அடைய இல்லையா. நம்ம வந்து கேள்வி வந்து அருமை பிரச்சனை எதிர்கொள்கின்றன எனும் கூற்றினால் கருதப்படுவது. நிறை தொழில் மட்டம்னு சொல்றது வந்து அருமை பிரச்சனை இருந்தாலும் இல்லாட்டியும் அதை அடைய தவறின நாடுகள் இருக்குது. ரைட். அருமை ஒரு நிறை தொழில் மட்டத்தை அடையிறதுக்குரிய காரணம் இல்லை. நிறை தொழில் மட்டம் என்னன்னு தெரியும் தானே? நீங்கள் 6வது யூனிட்ல படிச்சிருப்பீங்களே, வருமானம் சமன் செலவு, அது தொடர்பாக. அருமை காரணமாக அந்த நிறை தொழில் மட்டத்தை அடையாதது தான் எல்லா பொருளாதார முறைமைகளும் அருமை பிரச்சனை எதிர்கொள்கின்றன அப்படின்ற கூற்று சரியா? அது பிழையான கூற்று. எனவே மூன்றாவது ஆன்சர் வராது. நாலாவது, சமூகத்தின் எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்யும் அளவுக்கு உற்பத்தி வளங்கள் பற்றாக்குறையாக உள்ளன என்பதாகும். ரைட். என்ன சொல்ல வரான்? சமூகத்தின் எல்லா தேவைகளையும். நான் என்ன சொன்ன கணக்கில் ஏக்கு வந்து இப்போ உதாரணத்துக்கு விருப்பத்தை கேட்டால் அவர் என்ன சொல்லுவார்? ஃபோன் வாங்கணும்னு சொல்லுவார், ஒரு ட்ரிப் போகணும்னு சொல்லுவார், ஒரு கோர்ஸ் ஒன்று படிப்போன்னு சொல்லுவார். அவருக்கு நிறைய தேவைகள் இருக்கலாம், நிறைய விருப்பங்கள் இருக்கலாம்.
ஆனால் அவற்றை ஈக்கிற வளங்கள் என்ன? வரையறுக்கப்பட்டது. ஒரு குறிப்பிட்ட அளவு தான் ஈக்குது அவர் வரம். எனவே 4வது ஆன்சர் சரி மாதிரி இருக்குது வச்சுக்கொள்ளும். 5வது பொருளாதார முறைமைகள் சுழற்சி ரீதியில் மீண்டும் மீண்டும் ஏற்படும் விரிவாக்க கட்டங்களை எதிர்நோக்கும் போது வளங்களின் பற்றாக்குறை ஏற்படும் என்பதாகும். இது ஒரு சம்பந்தமே இல்லாத கூற்று. சுழற்சி ரீதியில் மீண்டும் மீண்டும் ஏற்படும் விரிவாக்க கட்டங்களை, அதாவது விரிவாக்கம் அந்த 5வது யூனிட்ல படிச்சுப்போமே, அந்த அந்த சந்தர்ப்பத்தில் வளங்களின் பற்றாக்குறை ஏற்படும். விரிவாக்கம் கட்டங்களை எதிர்நோக்கும் போது மட்டுமா வளங்களின் பற்றாக்குறை ஏற்படும்? அப்படி இல்லை, எல்லா சந்தர்ப்பங்களையும் வள பற்றாக்குறை காணப்படும் மனித விருப்பங்களோடு ஒப்பிடுகையில். எனவே 5வது ஆன்சரும் வராது. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட்டுக்கு எந்த ஆன்சரை வச்சிருந்தோம், 2வது ஆன்சரை வச்சிருந்தோம், 4வது ஆன்சரை வச்சிருந்தோம். கேட்டுக்கிறது பொருத்தமான ஆன்சரை கொடுக்கணுமே. ஒரு நாட்டில் கனிம படிமங்கள் குறிப்பிட்ட அளவு மட்டுமே கிடைக்கத்தக்கதாக இருக்கும். அது பொருத்தமும் இல்லை. ஆனால் 4வது ஆன்சர் நல்ல பொருத்தம். அருமையிட வரைவிலக்கணத்துக்கு ஏற்று வருது. என்ன? சமூகத்தின் எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்யும் அளவுக்கு உற்பத்தி வளங்கள் பற்றாக்குறையாக உள்ளன என்பதாகும். எனவே 3வது கேள்விக்கு 4வது ஆன்சர் தான் பொருத்தமான ஆன்சர். 4வது தான் பொருத்தமான ஆன்சர். 4வது கேள்வி. ஒரு உற்பத்தி இயல்தகவு வளையின் மீது ஒதுக்கீட்டு வினைத்திறன் கொண்ட புள்ளி எய்தப்படுவது என்னவா? ஒரு உற்பத்தி இயல்தகவு எல்லையில ஒதுக்கீட்டு வினைத்திறன் கொண்ட புள்ளி. பார்ப்போம் என்ன உற்பத்தி இயல்தகவு எல்லைன்னு என்னன்னு சொல்லி தானே, ஒரு நிலையான தொழில்நுட்பத்துக்கு கீழே தரப்பட்டுகிற வளத்தை வச்சு உற்பத்தி செய்யக்கூடிய அளவை ஒரு வலை மூலமாக காட்டுறது. ரைட்? உற்பத்தி இயல்தகவு வலை. இந்த உற்பத்தி இயல்தகவு வலை தொடர்பாக 2 வகையான வினைத்திறன் இருக்குது. ஒன்று உற்பத்தி வினைத்திறன், இரண்டாவது வள ஒதுக்கீட்டு வினைத்திறன். சரி, உற்பத்தி இயல்தகவு எல்லையில 2 வகையான வினைத்திறன்கள் காணப்படுது. உற்பத்தி வினைத்திறன், வள ஒதுக்கீட்டு வினைத்திறன். இப்போ ஒவ்வொன்றா பார்ப்போம் என்ன. உற்பத்தி வினைத்திறன் என்னன்னு சொன்னா, குறைந்த உள்ளீட்டை பயன்படுத்தி கூடிய வெளியீட்டை பெற்றுக்கொள்ளணும். அதாவது முதல்ல எழுதுமா, குறைந்த உள்ளீடு குறைந்த உள்ளீட்டை பயன்படுத்தி கூடிய வெளியீட்டை பெற்றுக்கொள்வது தான் உற்பத்தி வினைத்திறன். அதாவது இப்போ எப்படி சொல்றது, உதாரணத்துக்கு ஒரு 10 கிலோ மாவு உற்பத்தி செய்யறதுக்கு குறைந்த வளங்களை பயன்படுத்த, வளத்தை எவ்வளோக்கு எஃபிஷியன்சியாக வினைத்திறனை பயன்படுத்தி கூடிய வெளியீடு கூட பெற்றுக்கொள்வது உற்பத்தியில் வினைத்திறன் சொல்றது. ரைட்? குறைந்த உள்ளீட்டை பயன்படுத்தி கூடிய வெளியீடு. அதுவே வள ஒதுக்கீட்டு வினைத்திறன் சொன்னா 2 நிபந்தனைகள் இருக்குது. முதலாவது நிபந்தனை எல்லை செலவு எல்லை நன்மைக்கு சமனாயிருக்கணும். 2வது நிபந்தனை எல்லை செலவு எல்லை நன்மை விலைக்கு சமனாயிருக்கணும். அதாவது சமூகத்தால் விரும்பப்படக்கூடிய பொருட்களுக்காக தான் வளத்தை ஒதுக்கீடு செய்யணும் அப்படின்னு விளங்கி வச்சுக்கணும். எப்படி? உற்பத்தி வினைத்திறன்டா குறைந்த உள்ளீட்டை பயன்படுத்தி கூடிய வெளியீடை பெற்றுக்கொள்ளணும். அதுவே வள ஒதுக்கீட்டு வினைத்திறன் சொன்னா சமூகத்துக்கு நன்மை பயக்கக்கூடிய, இது ரெண்டுமே என்னன்னு சொன்னா சமூகத்துக்கு நன்மை பயக்கக்கூடிய, சமூகத்திற்கு நன்மை பயக்கக்கூடிய பொருட்களை தான் உற்பத்தி செய்யணும். அப்படி அதை தான் எல்லை நன்மை எல்லை செலவுக்கு சமனாயிக்கணும், அதே மாதிரி எல்லை செலவு எல்லை நன்மை விலைக்கு சமனாயிக்கணும் அப்படின்னு சொல்லுது. ரைட்? இப்போ உற்பத்தி இயல்தகவு எல்லையிட வினைத்திறன்களை பற்றி சொல்லிக்கிறேன். இது ரெண்டையும் சேர்த்தா சொல்றது உற்பத்தி இயல்தகவு எல்லையிட உற்பத்தி இயல்தகவு எல்லையின் பொருளாதார வினைத்திறன். பொருளாதார வினைத்திறன். உங்களுக்கு பார்ட் 2 கொஸ்டின்ஸ் வரலாம். எப்படி? பொருளாதார வினைத்திறன் என்றால் எழுதுகிட்டு வந்தால் முதல்ல உற்பத்தி வினைத்திறன் எழுதணும், வள ஒதுக்கீடு வினைத்திறன் எழுதணும், அதன் பிறகுதான் அது ரெண்டையும் சேர்த்து சொல்றது பொருளாதார வினைத்திறன் சொல்றது. ரைட்? இப்போ வினைத்திறன் தொடர்பாக உங்களுக்கு மொத்தத்தையும் சொல்லிட்டேன். இப்போ கேள்வி பார்ப்போம்.
ஒரு உற்பத்தியல் தகவலையின் மீது ஒதுக்கீட்டு வினைத்திறன் கொண்ட புள்ளி எய்தப்படுது. இங்க கேட்டுக்கிறேன்னா ஒதுக்கீட்டு வினைத்திறனா. ஒதுக்கீட்டு வினைத்திறனுக்குரிய ரூல்ஸ் என்ன? ஒதுக்கீட்டு வினைத்திறன் சொன்னா சமூகத்திற்கு நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கணும். இந்த 2 ரூல்ஸ் இருக்குது. எல்ஏ செலவு, எம்சின்ற எல்ஏ செலவு, எம்பின்ற எல்ஏ நன்மை. சரி, பின்ற பிரைஸ். நான் உங்களுக்கு இங்கிலீஷ்ல எழுதிக்கிறேன். இதுதான் ரூல்ஸ். அப்போ இந்த ஆன்சர் எந்த ஆன்சரில் சொல்லப்பட்டதோ அதுதான் சரியான விடையாக இருக்க போகுது. இப்போ பார்ப்போம். ஒவ்வொரு பொருளையும் உற்பத்தி செய்ய மிக குறைந்த உள்ளீடுகள் பயன்படுத்தப்படும் போதாகும். என்னவா? குறைந்த உள்ளீடை பயன்படுத்துறது என்ன? உற்பத்தி வினைத்திறன். அது ஒதுக்கீட்டு வினைத்திறனா? இல்லை. கேட்டுக்கிற கேள்வி ஒதுக்கீட்டு வினைத்திறன். அப்போ முதலாவது ஆன்சர் வராது. ரெண்டாவது ஆன்சர், ஒரு மூலதன ஒவ்வொரு பொருளும் எல்லை நன்மைகள் எல்லை செலவுகளுக்கு சமப்படும் மட்டத்தில் உற்பத்தி செய்யப்படும் போதாகும். எல்லை நன்மைகள், அதாவது நான் இங்க சொல்லிதானே எல்லை நன்மைகள் எம்பி எம்சிக்கு சமனாய்க்கணுமா. இப்போ ரெண்டாவது ஆன்சர் என்ன? சரியான ஆன்சர். எல்லை நன்மைகள் எல்லை செலவுகளுக்கு சமப்படும் மட்டத்தில் உற்பத்தி செய்யப்படும் போதாகும் வள ஒதுக்கீட்டு வினைத்திறன் அடையும். மூன்றாவது, நுகர்வு பொருட்களை விட அதிக அளவில் மூலதன பொருட்கள் உற்பத்தி செய்யப்படும் போதாகும். அப்படின்னு ஒன்று படிச்சுமா? வினைத்திறன் தொடர்பா? இல்லை. நான்காவது. அப்போ மூணாவது ஆன்சர் வராது. நாலாவது, மூலதன பொருட்களை விட அதிக அளவில் நுகர்வு பொருட்களை உற்பத்தி செய்யப்படும் போதாகும். அப்படியும் இல்லை. எனவே நாலாவது ஆன்சரும் வராது. ஐந்தாவது, பொருளின் விலையானது எல்லை நன்மைகளை விட கூடுதலாக உள்ள ஒரு மட்டத்தில் ஒவ்வொரு பொருளும் உற்பத்தி செய்யப்படும் போதாகும். இந்த ஆன்சர் வந்து கொஞ்சம் குழப்பமான ஆன்சர். ஆனால் நான் சொன்னதை வச்சு நீங்கள் பார்த்தா இந்த ஆன்சர் லேசாக பிழைன்னு கண்டுபிடிச்சிடலாம். எப்படி? பொருளின் விலையானது எல்லை நன்மைகளை விட கூடுதலாக உள்ள ஒரு மட்டத்தில் ஒவ்வொரு பொருளும் உற்பத்தி செய்யப்படும் போதாகும். அப்படியா வள ஒதுக்கீடு வினைத்திறன்? இல்லை. வள ஒதுக்கீட்டு வினைத்திறன் எப்போ ஏற்படும்? 2 நிபந்தனைகள். ஒன்று, எல்லை நன்மை எல்லை செலவுக்கு சமனாக இருக்கணும். ரெண்டாவது, எல்லை செலவு எல்லை நன்மை விலைக்கு சமனாக இருக்கணும். இந்த இடத்துல என்ன சொல்லப்படுகிறது? பொருளின் விலையானது எல்லை நன்மைகளை விட கூடுதலாக இந்த விலை இருக்கணுமா? இருக்கக்கூடாது. சமனாக இருந்தால்தான் வள ஒதுக்கீட்டு வினைத்திறன் அடையப்படும். எனவே ஐந்தாவது ஆன்சரும் வராது. ஸோ ஆன்சர் இஸ் ஆன்சர் 2. ரெண்டாவது ஆன்சர் தான் சரியான ஆன்சர். ஒவ்வொரு பொருளும் எல்லை நன்மைகள் எல்லை செலவுகளுக்கு சமப்படும் மட்டத்தில் உற்பத்தி செய்யப்படும் போதே வள ஒதுக்கீட்டு வினைத்திறன் அடையப்படும். ஐந்தாவது கேள்வி, கேள்வி விதியானது அப்படின்னு கேட்டுக்குது. நான் சும்மா நார்மல் ஆன்சர் பார்ப்போமே. ஒரு பொருளின் விலையில் ஏற்படும் ஒரு வீழ்ச்சி அப்பொருளின் கேள்வி வலையை இடப்புறமாக நகர்த்தும். இப்போ கேள்வி விலை தொடர்பாகவும் கேள்வி தொகை கேள்வி வலை தொடர்பாகவும் கூறப்படுகிறது. இப்போ நான் முதல்ல கேள்வினா என்ன அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கேள்விண்டா முதல்ல கேள்விட வரைவிலக்கணம் என்ன? பல்வேறு தொகைகளில், அதாவது பெரிய வரைவிலக்கணம் நான் உங்களுக்கு பிரீஃபாக சொல்கிறேன். பல்வேறு விலைகளில் நுகர்வோரால் கொள்வனவு செய்ய தயாராக உள்ள தொகைகள், பல்வேறு தொகைகள். என்ன சொல்றது? கேள்வின்னு சொல்லுது. இதுக்கு நீங்கள் பார்ட் 2க்கு இப்படி எழுத இயலாது. பார்ட் 2க்கு நீங்கள் எழுதும்போது விலை தகுந்த இணையக்காரிகள் மாறாது இருக்கு அப்படின்லாம் அந்த வரைவிலக்கணம் சொல்லணும். நான் உங்களுக்கு விளக்கப்படுத்துறதுக்காக பிரீஃபாக சொல்கிறேன். ரைட்? பல்வேறு விலைகளில் நுகர்வோரால் கொள்வனவு செய்ய தயாராக உள்ள பல்வேறு தொகைகள் தான் என்ன சொல்றது? கேள்வி. இந்த கேள்வி தொடர்பா கேள்விக்கும் விலைக்கும் என்ன கணியம்? கேள்வி விலை ரெண்டுக்குமே எதிர்கணிய தொடர்பு. கேள்விட விலை கூடுனா கேள்வி குறையும், விலை குறைஞ்சா கேள்வி அதிகரிக்கும். எதிர்கணிய தொடர்பு. ரைட்? அடுத்தது கேள்விட மாற்றம் சம்பந்தமாக ஒரு விஷயம் இருக்குது. ரைட்? விலையில மாற்றம் ஏற்பட்டா கேள்வி தொகையில தான் மாற்றம் ஏற்படும். கேள்வி தொகை. விலை தவிர்ந்த ஏனைய காரணிகள், விலை தவிர்ந்த
ஏனைய காரணிகள் மாற்றம் ஏற்பட்டா கேள்வியில மாற்றம் ஏற்படும். ரைட், இந்த ரெண்டு விஷயத்தை நீங்கள் கட்டாயம் பார்த்து கொள்ளணும். விலையில மாற்றம் ஏற்பட்டா கேள்வி தொகையில, விலை தவிர்ந்த ஏனைய காரணிகளில் மாற்றம் ஏற்பட்டா கேள்வி வளையி. சரி, நான் கேள்வி நார்மலாக சொன்னேன், கேள்வி வளையி, கேள்வி கோடுல. இது வந்து கேள்வி தொகை, அதாவது புள்ளிகளில். இது வந்து கேள்வி கோடில் ஏற்படுற மாற்றம். ரைட், நீங்கள் பார்ட் 1 கேள்விக்கு கேள்வி தொடர்பாக வந்தால் இந்த 3 விஷயத்தை கவனமாக பார்த்துக்கணும். இப்போ ஆன்சரை பார்ப்போம். கேள்வி விதியானது ஒரு பொருளின் விலையில் ஏற்படும் ஒரு வீழ்ச்சி அப்பொருளின் கேள்வி வளையை இடப்புறமாக நகர்த்தும் என கூறுகிறது. என்னவா? விலையில் ஏற்படும் ஒரு வீழ்ச்சி கேள்வி வளையி. நான் என்ன சொன்னேங்கண்ணே, விலையா இருந்தா கேள்வி தொகையில தான் மாற்றம் ஏற்படும். விலை தவிர்ந்த ஏனைய காரணி இருந்தால் தான் கேள்வி வளையில மாற்றம் ஏற்படும். எனவே முதலாவது ஆன்சர் என்ன சொல்லுது? விலையும் கேள்வி வளையையும் பத்தி கட்சிக்கு ஆன்சர் வருமா? ஆன்சர் வராது. ஸோ முதலாவது ரிஜெக்டட். இரண்டாவது, ஏனைய காரணிகள் மாறா நிலையில் ஒரு பொருளின் விலை அதிகரிக்கும் போது அதன் கேள்வி தொகை குறையும் என கூறப்படுகிறது. விலை அதிகரித்தால் கேள்வி தொகை குறைவடையுமாம். அப்போ ஆன்சர் என்ன? ஆன்சர் சரி. ரெண்டாவது ஆன்சர் சரியான ஆன்சர். இருந்தாலும் மிச்சத்தையும் பார்ப்போம். ஏனைய காரணிகள் மாறா நிலையில் ஒரு பொருளின் விலை அதிகரிக்கும் போது அதன் கேள்வி தொகை உயரும் என கூறுகிறது. ஏனைய காரணிகள் மாறா நிலையில விலை அதிகரிக்கும் போது அதோடைய கேள்வி தொகை அதிகரிக்குமா? அதிகரிச்சாது என்ன? அதுக்கு பேர் நேர்கணியம். நம்ம கேள்விக்கும் விலைக்கு இடையில என்ன கணியம்னு பார்த்தோம்? எதிர்கணியம்னு சொன்னேன். எனவே அந்த ஆன்சர், மூன்றாவது ஆன்சர் பிழையான ஆன்சர். 4, ஒரு பொருளின் விலை வீழ்ச்சி அப்பொருளின் கேள்வி வளையை வலப்புறம் நோக்கி நகர்த்தும். விலைக்கும் வளைக்கும் தொடர்புதா? இல்லை. விலை தவிர்ந்த ஏனைய காரணிகளுக்கும் தான் கேள்வி வளைக்கும் தொடர்புது. அதாவது விலை தவிர்ந்த ஏனைய காரணிகள்னு சொன்னால் ஒரு வருமானம் அப்படின்லாம் பார்த்தோமே, 18 பண்டங்களோட விலை மாற்றம், அந்த மாதிரி விலை தவிர்ந்த ஏனைய காரணிகள் தான் கேள்வி வளையை நகர்வடை செய்யும். விலை வந்து கேள்வி தொகையில தான் தாக்கத்தை ஏற்படுத்தும். எனவே நான்காவது ஆன்சர் வராது. ஐந்தாவது, ஒரு பொருளின் விலை அதிகரிப்பு அப்பொருளின் கேள்வி வளையை இடப்புறம் நகர்த்தும் என கூறுகிறது. ஒரு பொருளை விலைக்கும் கேள்வி வளைக்கும் தொடர்புதா? இல்லை. விலை வந்தால் கேள்வி தொகை வரணும். எனவே ஐந்தாவது ஆன்சரும் வராது. எனவே ஆன்சர் ரெண்டாவது. இப்போ நீங்கள் இதில் வந்து விலைக்கும் கேள்வி தொகைக்கும் தொடர்பு, விலை தவிர்ந்த ஏனைய காரணிக்கும் கேள்வி வளைக்கும் தான் தொடர்பு அப்படின்னு இந்த ரெண்டு கான்செப்டை நல்லா விளங்கிட்டாலே கிட்டத்தட்ட ஒரு 3 ஆன்சரை ரிஜெக்ட் பண்ணிடலாம். மிச்சங்கிறது 2 ஆன்சர். அதுக்கு வந்து லேசாக எடுத்துடலாமே. என்னன்னு சொன்னால் கேள்விக்கும் விலைக்கும் எதிர்கணியம் தானே, அதை வச்சு. அப்போ நீங்கள் மெயினாக கான்செப்டே இதை இந்த வசனங்களை கட்டாயமாக விளங்கி கொள்ளும். விலை வந்தால் என்னத்தோட தொடர்பு, விலை தவிர்ந்த ஏனைய காரணிகள் வந்தால் என்னத்தோட தொடர்பு அப்படின்ட்டு.